என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விட்டா நான் அழுதுருவேன். இந்த நடிகர் சங்கம் இதன் பிறகு நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்காது, அது தெல்ல தெளிவாகிவிட்டது என்பது உறுதி. அங்கே நீங்க விளையாடலாம், அங்க கூட பாவம் அப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தான் நல்லா. உனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது. உனக்கு கேன் யூ மேட்ச் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சரத்குமார்? கேன் யூ கம் டு வாட் யூ வாண்ட் டிபேட் வித் சரத்குமார்? which topic do you want? கே பாலச்சந்தர் முன்மொழிந்திருக்கிறாரே, நாசர் அவர்களுக்கு முன்மொழிந்திருக்கிறாரே, அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள் எங்க போனீங்க? அமெரிக்கால இருந்துட்டு வந்தீங்களா உங்க குருநாதர் சாவுக்கு? you know well you know they have chased me out of Tamil Nadu. பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்றவங்களா ஒரு மனுஷனாங்க. நேரா வீட்டுல போய் கேட்டுருப்பேன், சிவகுமார் பார்த்து பேசுங்க, தைரியம் வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை வந்து கேளு, பொம்பளை போய் கேட்காத. எனக்கும் கோபம் வரும், கெட்ட வார்த்தை மட்டும் எனக்கு வராது. ரவி மாதிரி உறவுகள் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், கொடுத்தவங்க நான் தான் உண்மையான கருணை. வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கே நகரில் மற்றொரு கூட்டம். இதுதான் நான் சொன்னேன், இந்த நடிகர் சங்கம் இதன் பிறகு நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்காது, அது தெல்ல தெளிவாகிவிட்டது என்பது உறுதி. அது நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் என்னை கேட்டார், என்னங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து இந்த நடிகர் சங்கம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்காது என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார். நான் நடக்கின்றதையெல்லாம் பார்க்கும்போது, அந்த அவதூறுகளை அள்ளி வீசும் போது, குறைபாடுகளை எடுத்து சொல்லும் போது, எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசும்போது எனக்கு வலிக்கிறது என்று சொல்கின்றேன். ஆக நிச்சயமாக என் மனைவி சொன்னது போல என்ன சொல்றதுன்னா, நிறைய உழைச்சாச்சு, உழைச்சதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு இது எப்படி இது ஒண்ணா இருக்க முடியும்? அண்ணன் சொன்னாங்க விஜயகுமார் நான் பேசும்போது, நாட்டாமை அப்படின்னு. இந்த நாட்டாமை படத்தில் நடிச்சாலும் நடிச்ச ஓவரா நாட்டாமை பஞ்சாயத்து 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 மட்டும்தான் நான் நடிகர் சங்கத்தில் நான் பார்க்கிறேன். ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பீங்களா? உங்களை கேட்கிறேன், என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து சொல்லி நானும் ராதா ரவியும் நீ யார் சொல்வதற்கு இங்கிருந்து வெளியே போட்டு சொல்லி இருப்போமா? நம்ம சொல்லுங்க. உங்களுக்கு நடிகர் சங்கம் எங்க இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம். இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு பர்சனல் வெண்டட்டா, யுவர் பர்சனல் வெஞ்சன்ஸ் அகைன்ஸ்ட் சரத்குமார். தைரியமா சொல்லுவேன். சிசிஎல் பத்தி சொல்றாரு அவர். சிசிஎல் பத்தி தெரியுமா விஷாலுக்கு? செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து அவரோடதான், சொந்தக்காரர் தான் உட்கார்ந்து இருக்காங்க அங்க. ரிஸ்க் கையெழுத்து போட்டது நானு, நீங்க டீம்ல ஆட வந்தீங்க. ஆனா இவர் சொல்றாரு, அடுத்த முறை நாங்க வந்து அதிகமா வந்து பணம் கேட்டு நடிகர் சங்கத்துக்கு கேட்போன்னு. நீங்க ஏன் பணம் வாங்காமையா அவங்க விளையாட மாட்டேன்றீங்க? கிரிக்கெட் ஆடுறதுக்கே பணம் வாங்கிட்டு தான் விளையாடுறீங்க. எங்க கம்பெனி 35 கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கீங்க சிசிஎல். உனக்கு தெரியுமா விஷால்? நீங்க கிரிக்கெட்ல கேப்டனா இருக்கலாம், அங்க நீங்க விளையாடலாம், அங்க கூட பாவம் அப்பாஸ் விளையாண்டுட்டு இருந்தான் நல்லா. உனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது. உனக்கு உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் நான் பேசுவானா? இன்னைக்கு உனக்கு கிரிக்கெட் பேட்னா தெரியுமா? பார்த்திருப்பியா? கிரிக்கெட் விளையாடுற கேப்டன் நீ போனா போதும் உன்னை வந்து ஆக்கிட்டாரு உங்க முதலாளி. அதனால நீ பெரிய கேப்டன், ஒரு பெரிய இது ஒரு கேப்டன் ஆகும், நான் தான் கேப்டன். அதே அந்த டீம் வச்சுட்டு தான் இங்க நிக்கிறாரு. அன்னைக்கு அந்த டீம் மட்டும் தான் இங்க நிற்கும். அவர் விக்கெட் கீப்பர் கூட நிற்பாரு, ஃபாஸ்ட் பவுலர் கூட நிற்பாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட நிற்பாரு. ஆனா அவன் கூட வந்து கலைகுலம் நிக்கிறதா, நலிந்த எங்கள் நாடக கலைஞர் உன் பக்கம் நிற்கிறார்களா? சிந்தித்து பார். ஏன் நிக்கல? இப்ப போறாரு. இன்னைக்கு உண்மையில ரொம்ப வலிக்குது எனக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து மறைந்தாரே, எவ்வளவு பேர் வந்தீங்க கேட்டா, நம்ம ராதா ரவி அவர்கள் தேனாம்பேட்டையில் சாவுக்கு போவாரு, கோடம்பாக்கத்துக்கு சாவுக்கு போவாரு, அவர் வெட்டியான் வேலை பண்ற வெட்டியான் என்ற அன்பு சகோதரர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். இட் இஸ் a cognizable offense, non-bailable offense. போனா போதும் சும்மா இருக்காங்க. என் அன்பு சகோதரர் வெட்டியானுக்கு இடத்தை சேர்ந்த சகோதரர்கள் அமைதி காத்து வருகிறார்கள். இன்னைக்கு அவர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா இட்ஸ் a non-bailable offense மிஸ்டர் விஷால். அதான் ஸ்ரீசேகரம் காதுல ஓதுறாரு அந்த வீடியோல. don't say நினைச்சவனா நாளைக்கு கேஸ் போடுவேன் நான். ஒரு இனத்தை நீ பரிகாசம் செய்திருக்கிறாய். வெட்டியானா சாதாரண ஒரு இதா? இறுதி சடங்கை செய்பவர் அவர், நமக்கு மரியாதை கொடுத்து அனுப்புபவர் அவர். நீ வெட்டியானை இழிவுபடுத்துற, நீ ஒரு மனிதனா? கடைசியில இறுதி யாத்திரை போய் நீ பார்த்திருந்தா தெரியும். இதே நடிகர் திலகம் அவர்களை என் கையால தூக்கி வச்சிருக்கேன். கே பாலச்சந்தர் முன்மொழிந்திருக்கிறாரே, நாசர் அவர்களுக்கு முன்மொழிந்திருக்கிறாரே, அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள் எங்க போனீங்க? அமெரிக்கால இருந்துட்டு வந்தீங்களா உங்க குருநாதர் சாவுக்கு?
வந்தீங்களான்னு கேட்கிறேன். 15 லட்சம் ரூபாங்க. அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து திரும்பி போயிருக்கலாம். குருநாதர் என்று அழைத்துக் கொண்டிருக்கீங்க. அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு வந்து குருநாதர் பார்க்க முடியல. நீங்க முன்மொழிவீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். கேட்டா கமலஹாசனை திட்டுவதற்கு, கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு யார் சொல்றா? கார்த்தி. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? Do you have any experience? Can you match the experience of Sarath Kumar? Can you match the intelligence of Sarath Kumar? Can you come to one-to-one debate with Sarath Kumar? Which topic do you want? என்ன பேச வரீங்க என்கிட்ட? ஏதோ சும்மா அமைதியா அமைதியா போறான்னு சும்மா வந்து சீட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு கீழத்தனமான ஒரு கேள்வி என் மனைவி பார்த்து கேட்கிறார். யார் கேட்கிறாரு? சிவகுமார் அண்ணன் ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் சிவகுமார் அண்ணன் சொல்றவங்க கேட்கிறாரா. என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? வேதனையா இருக்குங்க. அன்னைக்கு என்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டிருந்தேன். என் மனைவி பார்த்து கேட்கிறாரு, ஏமா உங்க கணவன் வந்து படம்லாம் எடுத்து உன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாராமே. கேட்கிற கேள்வியாங்க. அப்படிப்பட்டவனா சரத்குமார்? என் சொத்தை எழுதி கொடுத்து என் மனைவி சிறப்பா வாழ்ந்து நினைக்கிறவங்க நானே. போகும்போது ஒரு பைசா சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும். கொடுத்தவங்க நான் தான் உண்மையான கருணை. கேட்டிருக்கார் கேள்வி. நேரா வீட்டுல போய் கேட்டிருப்பேன். சிவகுமார் பார்த்து பேசுங்க சொல்லிருப்பா. இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காக விட்டான் அவரை. நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை வித்துவனா? விக்கிற அருகதை என்ன பண்ணுவனா? கேவலமான மனிதனானா? உடலில் வலிமை இல்லையா? 61 வயசுங்க, 25 வயசு பையனை நேருக்கு சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ளவனா? கேவலமான பேச்சு. வாயை பொத்திட்டு இருக்கணும். நானு சீனியர் நடிகர், மூத்த கலைஞர் என்று வாயை பொத்திட்டு நான் உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ ஒரு பெரிய மனுஷன், அவரை பத்தி பேசக்கூடாது. என்னமா உன் சொத்தெல்லாம் வித்து நீ வந்து அவனுக்கு கொடுத்துட்டியாமே? என்ன ஒரு கீழத்தனமான ஒரு கேள்வி சிவகுமார். தைரியம் வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை வந்து கேளு, பொம்பளை போய் கேட்காத. நான் வந்து என் சொத்தை வித்து கூட என் சொந்த பந்தத்தை, உறவினர்கள், நண்பர்களை காப்பாற்றுறவங்க நானு. கடைசியில் கட்டையில போகும்போது என் கிட்ட சொத்து இல்லாட்டி என் சொந்த பந்தங்கள்லாம் ரோட்ல நிக்க மாட்டாங்க, கோடான கோடி கோபுரத்தில் நிற்பாங்க. என்ன பார்த்து கேட்டு அவ்வளவு மனுஷன். அவரோட மகன் கார்த்தி எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. என்ன பத்தி பேசுறீங்க? அப்புறம் நான் வாயை பொத்திட்டு இருக்கணும், சும்மா இருக்கணும். நான் எனக்கும் கோபம் வரும். கெட்ட வார்த்தை மட்டும் எனக்கு வராது ரவி மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அன்பு சகோதரர் துணைத் தலைவர் இருக்கிறார், ரவி அவர்களுக்கு எல்லாம் இருக்கீங்க. இதுக்கப்புறம் உண்மையிலே இந்த வழக்கு வந்து நிச்சயமா வெற்றி பெறுவோம். கட்டடம் வருங்க. கட்டடம் வந்தவொடனே இந்த ஆளை விட்டுருங்க. என்ன தயவு செய்து போதும் இந்த பழிச்சொல், எனக்கு போதும் இந்த அவமானம். accusations and allegations against me. ஒருத்தர் சொல்லிருப்பாங்களா 33 வருட காலம் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா? சரத்குமார் என்னை ஏமாத்திட்டான், சரத்குமாருக்கு துரோகம் பண்ணிட்டான் சொல்ல ஒருத்தரை வந்து ஒருத்தரை சொல்லுங்க. சொல்ல முடியாது. தைரியமா சொல்றேன், தைரியமா கேட்கிறேன். துரோகம் பண்ணிட்டாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, குடிய கெடுத்துட்டாரு சொல்லுங்க. ஒருத்தராலும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா என் தந்தையார் வளர்ப்பு எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது, மேல் இருந்து பார்த்து கொண்டிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விட்டா நான் அழுதுருவேன். ஏன்னா இது உடையுதேன்னு அழுகிறேன், உடைஞ்சு போகுதேன்னு பார்க்கிறேன். உடைஞ்சிரோன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். செல்மணி சொன்னாங்க நாங்க இருப்போம், நாங்க இருந்த திருப்பி ஒட்ட வச்சிருவோன்னு. Never. It's not possible. It cannot be possible. நான் நிச்சயமா அதுக்கு இறங்கி வர மாட்டேன். நான் பாட்டு ஒதுங்கி போயிடுவேன் ஒழிய விலகி போக மாட்டேன். உறுதுணையாக இருந்து உங்களை நான் காப்பாற்றுவது இருந்து கொண்டே இருப்பேன் ஒழிய இவங்கள மாதிரி ஆளுங்களை வந்து நிச்சயமா நான் வந்து அடையாளம் காட்டுவேன். சிந்திச்சு பார்க்கணுங்க. நீங்க என்ன நடிகர் சங்க தேர்தல் நடத்துறீங்களா? குடும்ப விமர்சனம் செய்கிறீர்களா? மாமா மச்சானுவீங்க, சொந்தத்தை பத்தி பேசுவீங்க, குடும்பத்தை ரோடு கிளப்பீங்க, குடும்பத்தை பிரிச்சு பார்ப்பீங்க. அது நடிகர் சங்க தேர்தலின் அஜெண்டாவா? இஸ் தட் an agenda? நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. 24 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்றீங்க, எங்க கிட்ட 30 லட்சம் வருது வருமானம்ன்றீங்க. கேட்டா நாங்க வந்து படத்துல நடிச்சு 30 கோடி ரூபாய் சம்பாதிப்போம். உன் படமே 4 கோடி கலெக்ட் ஆகல. என் படம் பெட்டர், யா சண்டமா இருக்கும். ஆமா உண்மையிலே சொல்றேன்.
நாங்க சொன்னாங்க ஜனவரி வந்து என்னுடைய அன்பு சகோதரர் அஜித்தோட படம் வருது, இந்த விஷால் படம் வருது, அதனால நம்ம பிப்ரவரி வரலாம்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் வந்திருக்கணும், அப்ப விஷாலை பத்தி அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு வீரன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. வீரன் வந்து களத்துல இறங்கும் போது தான் தெரியும். சும்மா வாய் உதார் காமிக்கிறோம் வீரன் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா நீ கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, வாலிபால் ஆடி பாருங்க, பாஸ்கெட் பால் ஆடி பாருங்க, ஃபுட்பால் ஆடி பாருங்க, கராத்தே ஆடி பாருங்க, பாக்ஸிங் பண்ணி பாருங்க, யார் கூட என் கூட, அப்புறம் நீ வீரனா இல்லையா நான் சொல்றேன். உனக்கு முன்னாடி நான் வந்து பல வித்தைகள் கத்துவேன், உங்களுக்கு முன்னாடி பல வித்தைகள் கத்துவனா. சாதாரண மனிதர் என்ன நினைச்சிடாதீங்க, சீண்டி பார்க்காதீங்க. என்ன கேட்டா நீங்க ரகசியங்கள் வெளியிடுவீங்க சொன்னீங்களே, உடனடியாக ரகசியங்கள் வெளியிடுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். தமிழகத்தில் என்னால் இருக்க முடியவில்லை என்று ஏளனம் செய்தாரே கமலஹாசன் அவர்கள், அமெரிக்காவில் போய் சொல்றார் ஒரு கூட்டத்தில், they have chased me out of Tamil Nadu. Will you take me to America? Yes, yes. உங்களை எடுத்துக்கோ. எங்க அமெரிக்காவில் போய் தமிழகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகம் என்னை துரத்தி விட்டது என்று சொல்கிறான். மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவரை பற்றி ஏளனம் செய்கிறார் தமிழகத்தை பற்றி. அங்க அப்புறம் வந்து பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓட்டு போறேன்னு சொல்றவங்களா ஒரு மனுஷனாங்க. வீரன்னா இருந்து பார்க்கணும், சோதனை வேதனை கடந்து சாதனை படைப்பவன் மனிதன், அவன் வீரன். உடனே ஒப்பாரி வச்சு அழுது உடனே எல்லாரும் ஓடிப்பார். ஐயோ கமல் சார் போயிடாதீங்க சார், ஐயோ நீங்க ஊரை விட்டு ஓடிடாதீங்க சார், நீங்க ரொம்ப முக்கியம் சார், கலை உலகத்து நீங்க தான் பிரம்மா சார். எல்லாரும் நடிகன் தான், எல்லாருக்கும் நடிக்க தெரியும். எல்லாரும் ஒரு மேடையை கொடுத்து நடிக்க சொன்னா எல்லாரும் தான் நடிப்பாங்க. அது டைரக்டர் கையில இருக்கு. அந்த நடிகரிடம் என்ன இருக்கிறது வெளியே கொண்டு வருவது டைரக்டரோட வேலை. உங்களுக்கு கிடைச்ச டைரக்டர் சார் வகையில் நீங்க நடிக்கிறது வந்து நடிப்பா தெரிஞ்சிருக்கலாம். அரைவர ஆங்கிலத்தை பேசி நீங்க நடிப்பெல்லாம் பெரிய நடிப்பு நீங்க சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரியும், நடிக்க தெரியும். நடித்திருந்த உண்மைகளை பேச வேண்டும் நினைத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த அணி பாண்டவர் அணி இருக்கிறதே அது ஆண்டவர் அணியாக மாறக்கூடாது. இந்த இந்த சரத்குமார் அணி என்று சொல்கிறார்கள். இது சரத்குமார் அணி கிடையாது. இது எங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்ப அணி. இது குடும்பம், நீங்க எல்லாம் என் குடும்பம். நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்றும் இன்றும் சொல்கின்றேன், என் இறுதி யாத்திரை நடிகர் சங்க வளாகத்தில் இருந்து செல்லும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.